நாம் கடை தேற்றுவதற்கே என்றையான கருணை என்று சித்தம் ஒன்றிலேயே போய் சிதறியோடாமல் குருத்தியானத்தில் ஆனந்தமாக நின்று விடுகிறது. தெய்வமூர்த்திகளின் ரூபத்தை கர்ணாந்த விஸ்ராந்த நேத்திரம், காதளவோடிய கண்கள், ஆஜானுபாகு என்றெல்லாம் வர்ணித்திருக்கிறது போல அப்படி இல்லாமல் ஒரு குரு கண் நொள்ளையாக கட்டை குட்டையாக கரடமுரடான சரீரமாக இருந்தால் கூட அந்த ரூபத்தை நினைத்தாலே ஒரு சாந்தி, ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அம்மா அழகாக இருக்கிறாளா, MA டிகிரி வாங்கி இருக்கிறாளா என்று பார்த்தா அவளிடம் பிரியமாக இருக்கிறோம். அப்படி குருவிடமும் ஏற்படுகிறது. எத்தனை குரூரியாக இருந்தாலும் அம்மாவுக்கு குழந்தையிடம் வாத்சல்யம் மாதிரி குருவுக்கு சிஷ்யனிடம் காருண்யம் பொங்குகிறது. அவள் உடம்புக்கு பால் கொடுத்தால் இவர் ஞான பாலூட்டுகிறார். அவரை சுலபமாக சித்தத்தில் நிறுத்தி ஸ்மரித்து ஆனந்தப்பட முடிகிறது. ஒன்றுதான், பகவான் ஆச்சாரியன் வேறே வேறே இல்லை. ரொம்ப மேலே போய்விட்டால் சிஷ்யன் கூட வேறே இல்லை. ஆனால் அது இப்போது நாம் இருக்கும் தசையில் வெறும் சவடால்தான். நன்றாக பக்குவப்பட்டவர்களுக்கே என்ன சொல்லியிருக்கிறது என்றால், எல்லாவற்றிடமும் அவை தன்னையன்றி வேறில்லை என்னும் அத்வைத பாவனையை வைத்துக்கொள். ஆனாலும் இதற்கு ஒரு விலக்கு இருக்கிறது. குருவிடம் மட்டும் அவர் பெரியவர், நான் சின்னவன் என்று துவைதமாகவே பழகு. குருவோடு அத்வைதம் பாராட்டுவதென்று ஒருபோதும் வைத்துக் கொண்டு விடாதே என்று உபதேசித்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம் விஷயத்தை சொல்லவே வேண்டாம். நாம் குருவை வேறேயாகத்தான் பார்க்க முடியும், அதில் தப்பில்லை. ஆனால் அவர் ஈஸ்வரனுக்கு வேறில்லை என்று பார்க்க பழக வேண்டும். ஈஸ்வரனும் குருவும் வேறு இல்லை. ஈஸ்வரனே தன்னை காட்டிக் கொடுக்கிற குரு ரூபத்தில் வருகிறான். இப்படி நம்பி ஒருவரை குருவாக வரித்துவிட்டால் பலன் நிச்சயம். 3 விதமான பாவங்கள். ஈஸ்வரனிடத்தில் பக்தி, அதே போன்று பக்தி குருவிடத்திலும் என்று இருந்துவிட்டால் உபதேச உள் அர்த்தமெல்லாம் புரிந்து அனுபூதி கிடைத்துவிடும். அதுதான் முதலில் சொன்ன ஸ்லோகம். இதிலே சிஷ்யர்களின் மனப்பான்மைகளையொட்டி பக்தி பாவத்தில் பங்கீடும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஈஸ்வரனிடத்தில் பக்தி செய்வதுதான் பரம தாத்பரியம். அதற்கு வழிகாட்டுபவர் என்ற முறையில் குருவிடமும் பக்தி விசுவாசம் பாராட்டுவோம் என்பதாக மனோபாவம் உள்ளவர்களும் இருப்பார்கள். இங்கே ஈஸ்வரன் என்ற நமக்கு தெரியாத ஆசாமையை மனசு பற்றி கொண்டிருக்க முக்கியமாக ஆசைப்படும். அவனை தெரிய வைப்பதற்கு சகாயம் செய்பவர் என்றே குருவிடம் போவது. அந்த மெயின் லைனில் கொண்டு போய் சேர்க்கிற சைட் லைன் இவர் என்ற அளவில் இவரிடமும் ஒரு நன்றி, ஒரு பக்தி இருக்கும். இப்படிப்பட்ட மனோபாவத்தை அதையும் குரு மதித்து இவனை ஏற்றுக்கொள்வார். ஒரு சின்ன கொடி படர ஆதாரமில்லாமல் ஆடிக்கொண்டிருக்கும் போது நாம் அதை பிடித்து ஒரு கொழு கொம்பில் சுற்றி விடுவது போல அவர் இந்த மனோபாவக்காரனை கொண்டு போய் ஈஸ்வரன் என்ற கொழு கொம்பை பற்றி கொள்ளும்படி செய்து விடுவார். அவனுக்கு தெரியாமல் இருந்த விஷயத்தை தெரிந்ததாக பிடித்து கொடுத்து விடுவார். ஈஸ்வரனும் இந்த ரீதியிலே அவனை அங்கீகரித்துக் கொள்வான். இன்னொரு பாவம், ஈஸ்வரனே குரு ஸ்வரூபமாக வந்திருக்கின்றான் என்பது. ஈஸ்வரன் குரு 2 பேரும் சமம் என்று வைத்துக்கொண்டு ஆரம்பத்தில் சொன்ன யஸ்ய தேவே பராபத்திர் யதா தேவே ததா குரவ் என்ற ஸ்லோகத்தில் சொன்னபடி ஈஸ்வரனிடமும் பக்தி, குருவிடமும் அதற்கு கொஞ்சம் கூட குறையாத பக்தி என்று இருப்பது. பக்தியை பங்கு போடுவதா? அதே போல அனுக்கிரகத்திலும் ஈஸ்வரன் குரு என்று 2 பேர்கள் பங்கு போட்டுக்கொண்டு பண்ணுவார்களா என்று நான் பரிகாசம் பண்ணினாலும் அது யுக்தியில் சொன்னதுதான். அனுபவத்தில் எப்படி இருக்கும் என்றால், இம்மாதிரி மனோபாவக்காரனுக்கு சில சமயங்களில் ஈஸ்வரன் என்பதிலேயே சித்தம் போய் அப்படியே பக்தியில் நிற்கும். சில சமயங்களில் அவனுடைய நராகாரமே இது என்ற பாவத்துடன் குரு ஸ்வரூபத்திலேயே சித்தம் பக்தியில் நிரம்பி பதிந்திருக்கும். ஒரே ஈஸ்வரன், ஈஸ்வரனேயான ரூபம், குருவாக எடுத்துக்கொண்ட ரூபம் என்ற 2 மூலமும் அனுக்கிரகம் பண்ணுவான். 3வது பாவம், ஈஸ்வரனை பற்றிய கவலையே இல்லை. அவன் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், நமக்கு வேண்டியது குருதான். ஈஸ்வரன் அவர் மூலம் நல்வழி காட்டுகிறான் அல்லது அவராக ரூபம் எடுத்துக்கொண்டு வருகிறான் என்ற கதையெல்லாம் கூட வேண்டாம். நமக்கு குருவான இவரேதான் சகலமும், இவரேதான் நம்முடைய ஈஸ்வரன் எல்லாமும். அதனால் இவரை மாத்திரம் அனன்யமாக உபாசிக்க வேண்டியது, இவரே கடை தேற்றி விட்டு போகிறார் என்று இருப்பது. முழு பக்தியும் குரு ஒருவருக்கே செலுத்துவது.
கடை தேர்வது என்பதை கூட நினைப்பதில்லை. குருவிடம் பக்தியாயிருந்து சிக்ஷுஷை பண்ணிக்கொண்டே இருப்பதே ஆனந்தமாக இருக்கிறதோ இல்லையோ, அதற்காகவே அப்படி செய்வது. கடை தேற்றுகிறார், ஏற்றாமல் இருக்கிறார், எப்படி செய்வாரோ செய்துவிட்டு போகட்டும், நமக்கு அதை பற்றி விசாரமில்லை. நாம் பக்தியோடு தாஸ்யம் செய்து கொண்டு அதிலேயே நிறைந்து கிடப்பது என்று இருப்பது இன்னும் மேலே. குரு பக்திக்கு ஈசன் செய்யும் அருள். சிஷ்யன் எப்படி நினைத்தாலும் கடை தேரணும் என்று நினைத்தாலும் சரி, அதை பற்றி தான் கவலைப்படுவது இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் சரி, இவனுக்கும் பரம ஞானம் கதிமோட்சம் கிடைத்தே தீரும். இவன் ஈஸ்வரனை நினைக்காவிட்டாலும் ஈஸ்வரன் இவன் பராபக்தியுடன் தாஸ்யம் செய்கின்ற குருவுக்குள் இருப்பதால் இவனுடைய பக்தியை வாங்கிக் கொண்டு எல்லா நமஸ்காரமும் ஒரு கேசவனைதான் சென்றடைகிறது என்கின்றபடி வாங்கிக் கொண்டு இவனுக்கு பரம அனுகிரகம் பண்ணிவிடுவான். அவனுக்கு தன்னை ஈஸ்வரன் என்று பெயர் கொடுத்து ஸ்தானம் கொடுத்து பக்தி பண்ணினால்தான் அனுகிரகிப்பது என்ற எண்ணம் கிடையாது. எவராயிருந்தாலும் எவரிடமாயிருந்தாலும் கொஞ்சம் கூட தன்னலமே கருதாமல் பூரண பிரேமையை வைத்து ஆத்மார்ப்பணம் பண்ணி சேவை செய்தால் அது தனக்கே செய்யும் பூஜை என்று ஏற்றுக்கொண்டு கிருபை செய்து விடுகிறான். அவனையே கூட திரிலோகநாதன் என்று தெரிந்து கொள்ளாமல், அதனால் கைகட்டி வாய் புதைத்து பூஜை பண்ணாமல், நம்மை சேர்ந்த நம்மை போன்ற ஒரு ஆள் என்றே நினைத்து, ஆனாலும் தன்னலம் கலக்காமல் பூர்ண பிரேமையோடு சுவாதீனமாக கலந்து பழகினாலும் மோட்ச பர்யந்தம் அனுகிரகம் புரிந்து விடுவான். கோபிகாஸ்திரிகள் விருத்தாந்தத்தில் இப்படித்தான் பார்க்கிறோம். பக்தியின் உச்சஸ்தானம் எங்கே என்றால் அவர்களிடம்தான் என்று நாரதாதிகளும் சொல்லி நமஸ்காரம் பண்ணியிருக்கிறார்கள். கிருஷ்ண பரமாத்மாவே அப்படித்தான் கொண்டாடி இருக்கிறான். அவர்களுக்கு அவன் பரமாத்மா என்ற சமாச்சாரமே தெரியாது. பரமாத்மா என்ற ஒன்றை பற்றியே அவர்கள் கேள்விப்பட்டதில்லை. ஜார சோரன், ஸ்திரீகளின் ஹிருதயத்தை பிரேமையில் தவிக்க வைப்பவன் திருடன் என்றுதான் அவனை தெரியும். ஆனாலும் அவனிடமே பிரேமை என்று சர்வசங்க பரித்தியாகம் பண்ணினார்கள். அந்த வார்த்தை கூட அவர்களுக்கு தெரியாது, ஆனாலும் பண்ணினார்கள். பகவான் அதையே மதித்து அவர்களை கோலோகம் என்கின்ற தன்னுடைய நித்யானந்த விகார பூமியிலே தன்னுடைய மகிழ்ச்சிகளாக்கி பெரிய உயர்வு கொடுத்தான். இந்த விதமாக குருவையே சகலமுமாக நினைத்து பக்தி பண்ணி வந்தால், ஞானம் கதிமோட்சம் என்று ஒருவன் தவித்து வேண்டிக் கொள்ளாவிட்டாலும் ஈஸ்வரனே அவற்றை அனுகிரகம் செய்து விடுவான். இவனுடைய கர்மாவையும் பார்த்து ஈஸ்வரன் செய்வது என்கிற போது, சோதனைகள் வைக்கும்போது, டிலே பண்ணிக்கொண்டே போகும்போது, குருவின் சகாயம் இதையெல்லாம் சமாளிப்பதற்கு பெரிய பக்கபலமாக இவனுக்கு உதவும். அதாவது குருவின் மனஸ் என்பது ஈஸ்வரனுக்கு வேறே மாதிரியாக கொஞ்சமோ நிறையவோ இருக்கின்றதில் அவனுடைய விளையாட்டிலே பரம அத்வைத அனுபூதிமான்களாக இருக்கப்பட்டவர்களுக்கு கூட கருணா நிமித்தமாகவே கொஞ்சம் பேதமாக தங்களுக்கு தனி மனஸ் மாதிரி ஒன்று இருப்பதுண்டு. அனுபூதியிலே ரொம்ப மேலே போகாத குருக்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாகவே துவைத பாவம் இருக்கும். இப்படி கொஞ்சமாகவோ நிறையவாகவோ இருக்கிறதில் குருவானவர்கள் சிஷ்யனின் கர்மாவுக்காக சோதனை டிலே என்று ஈஸ்வரன் ரொம்பவும் செய்துவிடாமல் அவனுடைய பிகாஃபில் தாங்களும் ஈஸ்வரனிடம் பிரார்த்திப்பார்கள். தங்களுடைய தபோசக்தியையும் அதற்காக கொடுப்பார்கள். தங்களிடமே கூட சிஷ்யனின் கர்மாவை டிரான்ஸ்பர் செய்து கொண்டும் உபகரிப்பார்கள். ஈஸ்வரனிடம் நேரடியாக பேசி பழகக்கூடியவர்கள் ஆனால் அவனிடம் சிஷ்யனுக்காக மன்றாடுவதில் இருந்து மிரட்டுவது வரை எல்லாம் செய்வார்கள். முன்னையே கதைகள் சொன்னேன். குரு சிஷ்யர் இருபெரும் தர்மங்களின் உருவகம். குருவே ஈஸ்வரன் என்று ஏக பக்தி செய்யாமல் ஈஸ்வரன் குரு என்று இரண்டு பேரையும் ஒருவன் பக்தி செய்யும் போது இப்படியெல்லாம் இவன் செய்யும் சிக்ருஷை சாதனை ஆகியவற்றோடு அவர் பல தினசில் இவனுடைய பிகாஃபில் செய்வதும் சேரும் என்றாலும் அவர் ஒருவரே ஈஸ்வரன் உள்பட சகலமும் என்று அவன் இருக்கும் போதே அவருடைய சகாயம் பூர்ணமாக கிடைக்கும். அவர் இப்படி செய்வது தன்னிடமே அவன் ஏக பக்தி செய்கின்றானே என்பதில் தற்பெருமையால் அல்ல, எல்லா தர்மங்களுக்கும் மேலாக சரணாகதி ரக்ஷணத்தை தானே சொல்லியிருக்கிறது. அந்த தர்ம பரிபாலனார்த்தமே அவர் தன்னையே எல்லாமாக நினைத்து சரணாகதி பண்ணிவிட்ட சிஷ்யனின் உத்தாரணத்துக்காக தாமும் தம்மாலான எல்லாம் பண்ணுவார். இரண்டு பெரிய தர்மங்கள், ஒன்று சரணாகத ரக்ஷணம், இன்னொன்று செய்நன்றி மறவாமை. முதலாவதின் பெர்சானிபிகேஷனாக உருவகமாக இருப்பது குருவின் லட்சணம்.
இரண்டாவதின் பெர்சானிபிகேஷனாக இருப்பது சிஷ்யனின் லட்சணம். சரணாகத ரட்சணத்தின் உச்சிக்கு போய் சிஷ்யனை காப்பாற்ற குரு கடமைப்பட்டிருப்பது அவரே சகலமும் ஈஸ்வரன் உள்பட என்று சிஷ்யன் நினைக்கும் போதுதான். அதனால் நான் சொன்ன 3 பாவங்களில் ஒன்றாக அனன்யமான குருபக்தி செய்யும் போது இவனுடைய சாதனா பலம் 1 பங்கு என்றால், குரு இவனுக்காக செய்வது 100 பங்கு, 1000 பங்காக இவனை பலப்படுத்தி ஒரே தூக்காக தூக்கிவிடும். எந்த பாவத்தினாலும் ஈசன் அருள் பெறலாம். மனோபாவத்தில், பக்தி பாவத்தில் பலவிதமாக ஜனங்களுக்கிடையிலே வைத்திருப்பதில் அவரவர்களுக்கு ஏற்ற விதத்தில் போய் அதற்கு ஈஸ்வரன் எப்படி அனுகிரகிக்கின்றானோ அப்படி பெற வேண்டியது. அவனையே நேராக நம்பி போகிறவர்களையும் அவன் ஒரே தூக்காக தூக்கி அனுகிரகிக்கிறான். அவனையும் ஆச்சாரனையும் சமமாக பக்தி செய்கிறவனுக்கும் அப்படிப்பட்ட பரமானுகிரகம் பண்ணுகிறான். விளையாட்டாகத்தான் பாதி பண்ணுவது, குரு பாதி பண்ணுவது போல காட்டி பண்ணுகிறான். ஆச்சாரியன் ஒருவனே போதுமென்று பக்தி செய்கின்றவனுக்கும் இத்தனை நாழி சொன்னது போல அவருடைய அந்தர்யாமையாக இருந்து கொண்டும் அவர் இவனுடைய பிகாப்பில் செய்யும் அநேக காரியங்களை மதித்து நிறைவேற்றி கொடுத்தும் பரமானுகிரகத்தை பண்ணுகிறான். இந்த 3வது பாவத்தை அனுபவமாக்கிக் கொள்வதற்கு யுக்தியாகவே இத்தனை நாழி விஸ்தாரம் பண்ணி சொன்னது. மற்ற 2 வித அனுபவங்களுக்கும் இதுபோலவே யுக்தி உண்டு. இன்றைக்கு என்னவோ தோன்றிற்று, இப்படியும் ஒரு பாவம் சனாதன மார்க்கம் குருவிடமே அனன்ய பக்தி பண்ணுவது என்று இருப்பதை எடுத்துச் சொல்லலாம் என்று. ஈஸ்வரனிடம் போக வழி மட்டும் காட்டுபவர் என்றோ, ஈஸ்வரன் மாதிரியே அவனுக்கு சமமாக இருப்பவர் என்றோ, நமக்கு இவரை விட்டு ஈஸ்வரன் கூட வேண்டியதில்லை என்றோ, எதுவோ ஒரு விதத்தில் ஒரு குருவிடம் பக்தி வைத்து நல்லதை தெரிந்து கொண்டு நல்ல வழியில் போவதற்கு அவரவர்களும் தன்னாலான முயற்சியை பண்ண வேண்டியது. குருமுகமாக அறிவதன் சிறப்பு நாமவே தெரிந்து கொள்வதை விட, அதாவது புஸ்தகம் படித்தும் ஸ்வய அனுபவங்களாலும் மட்டும் தெரிந்து கொள்வதை விட குருமுகமாக தெரிந்து கொள்வதில் என்ன சிறப்பு என்றால், நாம தெரிந்து கொள்ளும் போது இவ்வளவு படித்தோம், இப்பேற்பட்ட விஷயங்களை நம்முடைய அனுபவத்திலே தெரிந்து கொண்டோம் என்று அகங்காரம் ஏற்பட இடம் இருக்கிறது. புஸ்தக படிப்பும் வேண்டியதுதான். குருவே புஸ்தகத்தில் இருந்து உபதேசிக்கிறார். இது இன்னும் படி என்றும் சொல்வார். அதே மாதிரி அல்லது அதை விடவும் ஸ்வய அனுபவத்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். குரு உபதேசம் எல்லாமும் ஸ்வானுபூதியில் கொண்டு விடுவதற்குத்தானே. ஆனால் அப்படி ஒரு பெரியவரின் துணை, கைடன்ஸ் இல்லாமல் நாம படிப்பு அனுபவம் என்று போகும்போது தலை கனத்து போகிற அபாயம் இருக்கிறது. குரு என்று ஒரு பெரியவரை வரித்துவிட்டால் அவரிடம் அடங்கி இருப்பது, சிக்ரூஷை செய்வது என்று இருப்பதில் ஆத்மாவுக்கு மிகவும் ஹானிகரமாக இந்த அகங்காரம் அப்படியே நசிக்க வசதி ஏற்படுகிறது. வெறும் புத்தி விருத்தியாய் மட்டும் எல்லாம் முடிந்து போய்விடாமல் அன்பு, தொண்டு ஆகியவற்றால் உள்ளம் பக்குவமாகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறதும் மூளை லெவலில் மட்டும் புரிகிறதுமான தத்துவங்கள் ஒரு அனுபவியின் மூலம் அவருடைய நிறைந்த அனுக்கிரக சிந்தையோடு உபதேசமாக வரும்போது ஜீவன் உள்ள சக்தியாக நமக்குள் போய் நம்மையும் சத்திய அனுபவத்துக்கு அழைத்து கொண்டு போகிறது. அந்த பெரிய அனுபவம் தனக்கு ஏற்படுவதிலும் சிஷ்யன் அகங்காரப்பட முடியாது. ஏனென்றால் அகங்காரம் நாசமாகி ஆத்மா மாத்திரம் பிரகாசிப்பதுதான் அந்த அனுபவமே. அதற்கு குருவின் அனுக்கிரகம் ரொம்பவும் அவசியம். எல்லோரும் முடிந்த அளவு குருபக்தி செய்து ஸ்ரேயஸை அடைய வேண்டும்.